அவர் திரளான கூட்டங்கள் அவரை நெருக்கிட்டு இருந்தான். ஹல்லேலூயா. பாட்டு பாடணும் தான் சரி. திரளான ஜனங்கள் அவரை நெருக்கி கொண்டே வந்தார்கள். எல்லாரும் அப்படி ஏசப்பாவோட அவரோட போறதுன்னா பெரிய பெருமை சிலருக்கு. சிலருக்கு என்னதான் பண்றாருன்னு பார்க்கலாம். அப்படி ஒரு கூட்டம். ஹல்லேலூயா. சரி, கும்பலோட கும்பலா நம்மளும் போவோம். அதான் 2 அப்பம் 5 மீன் வச்சு நம்மலாம் கொடுக்குறாரு, சாப்பாடு கிடைக்குமான்னு ஒரு கூட்டம். சரி, என்னதான் சொல்ற, சும்மா பொழுதுபோக்குக்காக போகலாம், இப்படி ஜாலிக்காக போகலாம், இப்படி பல கூட்டம் அவரோட கூட நெருக்கிட்டு ஏசப்பாவோட திரளான கூட்டம் போனாங்க. இயேசு அந்த பக்கம் வருகிறார் என்று ஒரு ஸ்திரீ கேள்விப்பட்டு 12 வருஷமா அந்த அம்மாவுக்கு என்னது உதிரப்போக்கு இருந்தது. 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. பல வைத்தியர்களை பார்த்து பணத்தை எல்லாம் செலவழித்து, அந்த காலத்திலேயே அப்படி வைத்தியரை பார்த்து பணத்தை செலவழிச்சு நோந்து போனது. அந்த காலத்திலேயே வைத்தியர்களை பார்த்து பணத்தை செலவழித்தும் சற்றேனும் குணமடையாமல் வேதம் சொல்லுகிறது. இயேசு வந்திருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தின் ஒரு ஓரத்தை தொட்டாலாகிலும் எனக்கு சுகம் கிடைக்கும்னு அந்த அம்மாவுக்கு ஞாபகம். அந்த அம்மாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு, எதிர்பார்ப்பு. ஹல்லேலூயா. இயேசு போகிறார். அவருடைய வஸ்திரத்தை சும்மா ஒரு முனையை தொட்டா போகும், எனக்கு சுகம் கிடைச்சிடும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு. ஆகினால திரளான கூட்டம் இயேசு மேல படுறாங்க, இயேசு மேல விழுவாங்க, இயேசு கையை தொட்டிருப்பாங்க, இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டிருப்பாங்க, இயேசுட தோளோட தோளா ஜனங்க போகும்போது பட்டிருக்கோம், இயேசுடைய கால் அவங்க மேல பட்டிருக்கும், இயேசுடைய கண் அவர்கள் மேல பட்டிருக்கும், இயேசு வாய் பாருங்க வார்த்தைகள் அவர்களை தொட்டிருக்கும். ஒருத்தருக்கும் ஒரு அற்புதமும் நடக்குது. ஆனா எங்க அம்மா எதிர்பார்ப்போட வந்து இயேசுடைய வஸ்திரத்தை கும்பலோடு இருந்து அவருக்கு பின்னாடி இருந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாம். தொட்ட மாத்திரத்துல இயேசுனுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஹல்லேலூயா. வல்லமை புறப்பட்டு இயேசு சொல்றாரு, என்ன தொட்டது யார்? இந்த அம்மா இயேசுவை தொடவே இல்லை. இயேசுமா கூட துணியாதான் வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டான். எதிர்பார்ப்போட போய் சேர்ந்தார். சீஷர்கள்லாம் சொல்றாங்க, என்னன்றது எவ்வளோ பேர் உங்களை நெருக்கிட்டு வராங்க, உங்களை இடிச்சுட்டு வராங்க, எல்லாமே உங்களை தொட்டுட்டு தான் வராங்க. இல்ல இல்ல, என்னை தொட்டது ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. வல்லமை புறப்பட்டு அந்த நிமிஷமே அந்த ஸ்திரீ சுகமானாள், சொத்தமானாள். யார் என்ன தொட்டது? இந்த அம்மா பார்க்கணும், ஐயோ நம்ம ஒளிஞ்சி மறைஞ்சி செய்யணும்னு நினைச்சோமே, இப்ப வெளிப்பட்டுருச்சு. வெளியே வந்து நான் தான் ஆண்டவரே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. ஹல்லேலூயா. அப்ப இயேசு பாருங்க, பாட்டை பாடலாம், சபைக்கு காலையில வரலாம், சாயங்காலம் வரலாம், எல்லாம் செய்யலாம். எப்படிதான் இப்படிலாம் வந்தாலும் அருமையான தேவனுக்கு அப்படித்தான் வந்தாங்க, கட்டாயத்தினாலோ ஏதோ ஒரு காரணத்தினால. ஆனால் ஒண்ணுமே பெற்றுக்கொள்ளாமல் அவங்க சும்மா வேடிக்கை பார்க்கிறவளா தான் போனாங்க. ஆனா இந்த ஸ்திரீ மட்டும் எதிர்பார்ப்போட போய் சந்திக்கப்பட்டவளாக, தன் தேவைகள் சந்திக்கப்பட்டவளாக திரும்பினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம கூட இன்னைக்கு நம்ம we are satisfied. காலையில் ஆராதனைக்கு போனப்பா, நான் சாயங்காலம் ஆராதனைக்கு போனப்பா, நான் உண்மையா இருந்தப்பா, இப்படி சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுல கூட ஒரு டேஞ்சர் இருக்கு. நான் சொல்ல ஞாபகம் வருது. ஹல்லேலூயா. நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. அங்க ஹல்லேலூயா glory to God. இந்த ஸ்திரீயுடைய சம்பவத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா glory to Jesus. சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 45. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்டீர்? என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்டீர் என்று என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது, அறிந்திருக்கிறேன். ஆதலால் என்னை ஒருவர் தொட்டது உண்டு. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று இயேசுக்கு முன்பாக விழுந்து அவரை தொட்ட காரணத்தை சொல்கிறார். ஹல்லேலூயா. தினக்குள்ள விசுவாசம் ரட்சித்தது, சமாதானம் தொலைப்பு. இப்படி கர்த்தரை தொட்டு அவள் சுகம் பெற்றாள். ஆனால் லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே, ஹல்லேலூயா glory to God,
24வது வசனத்தை வாசி. இடுக்கமான வாசல் வழியாய் 23 கூட வாசிக்குமே. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு அவர் ரட்சிக்கப்படுறவங்க யார் பார்த்தவங்க? இடுக்கமான வாசல் வழியால் உட்பிரவேசிக்க என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்க. அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும். Strive to enter into the narrow gate. வகை தேடினால் அவர்களால் கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ என்னங்க சொல்றாரு? ஆண்டவரே எங்களுக்கு என்னதான் கூப்பிடுறாங்க அவர்? ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? பிரதியுத்தரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுது. நீங்க எவ்விடத்தாரோ உங்களை அறியேன்னு சொல்றாங்க. நீங்க எந்த இடத்தை சேர்ந்தவங்கப்பா, எந்த ஏரியா எனக்கு தெரியாது. ஆனா அவங்க கொடுத்த பதில பாருங்க, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன பதில் கொடுக்குறாங்க? அப்பொழுது நீங்கள் உங்களுடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோமே. உங்களுடைய சமூகத்தில் எங்க இருந்தாங்க? உங்களுடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோமே. ஐயோ, ஷாக்கிங்கா இருக்குல்ல. அவரோட பிரசன்ஸ்ல தான் இருந்திருக்காங்க. ஆனா அவர் சொல்றாங்க எவ்விடத்தாரோ நான் அறியேன். என்ன பாரு, அதனால அந்த பர்சனல் டச் ஆஃப் தி லார்ட் எதிர்பார்த்து வரும். கர்த்தருடைய தொடுதல் பெற்றால்தான் அவர் அறிவார். ஆமென். திரளான ஜனங்க அவங்கள போனாங்க, அவங்களெல்லாம் அவர் அறியல. இந்த யார் விசுவாசத்தோடு இந்த ஸ்திரீயை தொட்டாளோ அவரை தொட்டாங்களோ அந்த ஸ்திரீ அவருடைய வல்லமை புறப்பட்டு அவளை தொட்ட போதுதான் யார் அது அப்படின்னு கேட்குது. மற்றவங்க எல்லாம் தொடும்போது யார் என்ன தொட்டதுன்னு கேட்குது. புரியுதான்னு சொல்றது. ஆகினால பாருங்க எவ்வளவு காரியம் இருக்குது. நீங்க எவ்வளவுதான் அறியன்னு சொல்றாரு. அப்போ சொல்ல நம்மளுடைய சமூகத்துல என்ன செய்தோம்? போஜனம் பானம் பண்ணினோமே. கம்யூனியன் கூட எடுத்துக்கிறாங்க. போஜன பானம். ஹல்லேலூயா. போஜன பானம் பண்ணினோமே. என்ன செய்தாங்க? எங்கள் வீதிகளில் எவ்விடத்தாரோ எந்த ஏரியாவோ தெரியாதுன்னு சொன்னாங்க. எங்க ஸ்ட்ரீட்லயே நீங்க போதனை பண்ணீங்க. ஆண்டவர் போய் பேசுறார். எங்கள் வீதிகளிலே போதனம் பண்ணினீரே என்று சொல்வீர்கள். வீதிகளில போதனம் பண்ணினாராம். இப்ப ஆண்டவர் வீதியில நான் வீதியில போய் ஸ்ட்ரீட்ல போதனம் பண்றோம், ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் பண்றோம், பண்ணிட்டு வந்துடுறோம். இவங்க நாளைக்கு சொல்றாங்க எங்க வீதிகளை போதனம் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன தெரியும்? அப்படியா, நாங்க தெரிகிறது என்ன சொல்லுவோம்? ஹல்லேலூயா. எங்கள் வீதிகளிலே போதனம் பண்ணினீர்களே என்று சொல்லுவீர்கள். ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை எவ்விடத்தார் திரும்பவும் சொல்றாரு. நீங்க எவ்விடத்தார் எங்க நாங்க சொல்றோம் எங்க ஸ்ட்ரீட்ல ஐகாட்ல 38 ஸ்ட்ரீட்ல போதனம் பண்ணீங்கள அப்படின்னா நீங்க எவ்விடத்தாரோ நான் அறியேன். என்ன பார்த்து சொல்றாரு? கர்த்தர் அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அக்கிரமக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள். ஏங்க அவரோட சமூகத்துல போஜனபானம் பண்ணாங்க. அவரோட சமூகத்துல அவரோட பிரசன்ஸ்ல இருந்தாங்க. ஆனா பர்சனலாக அவரை எழுந்துக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவருடைய போதகத்தை கேட்டாங்க. they listened to his teachings. ஆனா அந்த போதகத்தின்படி அவன் நடக்க கவனம் செலுத்தும். ஏதோ பேசுறாங்கன்னா அப்படியா சரி தலையாட்டி கேட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். யார் அறிந்திருக்கிறார்? whom he will know, who listens to his voice. யோவான் 10ஆம் அதிகாரத்தை சொல்றார். வாசிங்க. ஹல்லேலூயா.
Praise the Lord. 27வது வசனம். என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. இப்ப முந்தின வசனம் வாசித்தீங்கன்னா இது யார் அக்கிரமம் செய்திருக்காருன்னு சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளால் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் அவருடைய ஆடா இருந்து என்ன செய்யும்? என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. என்ன செய்யுங்க? என் வீதிகளிலே போதகம் பண்ணினீரே அப்படின்னா என்ன செய்திருக்கணும்? அவருடைய ஆடா இருந்தா அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருக்கு பின்னாடி போகும். Follow him, follow his footsteps. Amen. Hallelujah. What does it mean? என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். யார் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்குறாங்களோ அவங்க தான் I know you. வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட 7 சபைகளுக்கு ஆண்டவர் சொல்றது என்ன சொல்றாரு? நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். Hallelujah. He wants to know us personally. பர்சனலா சபைக்கு வரப்பா வாய்ஸ் ஆண்டிக்கு என்ன நல்லா தெரியும், ஆண்டவருக்கு ஒன்று நல்லா தெரியுமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பர்சனலா உனக்கு நல்லா தெரியுமா? பர்சனலா உனக்கு தெரியுற அளவுக்கு உனக்கு பர்சனலா அவரோட ரிலேஷன்ஷிப் இருக்கா? அவரோட வார்த்தையை கேட்டு அதன்படி ஃபாலோ பண்றியா? என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுத்து எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகள் என்ன செய்வேன்? அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். 28 நான் அவைகளுக்கு என்ன கொடுக்கிறேன்? நித்திய 28வது வசனம் வாசிங்க. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் பின் சென்றா நாம அவரை ஃபாலோ பண்ணா நமக்கு என்ன கொடுக்கிறாரு? அவரை ஃபாலோ பண்றவங்களுக்கு தான் நித்திய ஜீவன். கதவு திறக்கப்பட்டு உள்ள போகும். அவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அவைகள் என்ன ஆறுது இல்லைங்க. நீங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஐயோ கிறிஸ்தவங்கெல்லாம் சத்துருக்கு பலியாதாங்களே, சாத்தான் 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 பாவம் அவனை கூட்டு அவன் தலையில அடிச்சுப்போம். இந்த ஜனங்க கீழ்ப்படியாம போயிட்டு என் மேல பழி போடுறாங்கப்பா சாத்தான் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு ஊழியக்கார ஜோவியில சொன்னேன். சாத்தான் போய் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து அழுதான். ஏன்பா அழுத? உங்க பிள்ளை உங்க தலையை குளிச்சுட்டு காய போனாங்க, தலைவலி வந்துருச்சு, அது ஒழுங்கா தலை காய போடல, சாத்தா தலைவலியை கொடுத்தான், சும்மா பழியெல்லாம் என் மேல போடுதான் அழுதான். ஹல்லேலூயா. அந்த மாதிரி சும்மாலாம் ஒருத்தன் கிடச்சான், சாத்தான் செய்தான். நான் என்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்குறேன். அப்படி என்னை ஃபாலோ பண்றவங்க ஒரு காலம் கெட்டு போகவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. ரிசர்வேட்டிவ். அவருடைய வார்த்தை தான் நம்ம என்னது? உப்பு எப்படி சாப்பாடை பதப்படுத்துதோ, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி ஃபாலோ பண்ணோம்னா நம்மளை பாதுகாக்கிற ப்ரிசர்வேட்டிவ் தான். ஹல்லேலூயா. அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அடுத்தது ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. உன்னை யாரும் ஒருத்தரும் சாத்தானோ அவனுடைய டீமன்ஸோ உன்னை கர்த்தர் கையிலிருந்து பறிக்க முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் உண்மையிலேயே பட்சிக்கப்படுகிறார்கள் சத்துருவினால். They are being devoured. கிறிஸ்தவர்கள் சாத்தானாலே தாக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் இயேசுவின் வார்த்தையின்படியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறார். ஹல்லேலூயா. தங்களுடைய விருப்பத்தின்படியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறார். அதனால காலையில் அவ்வளோ போடு போட்டு. ஹல்லேலூயா. இயேசுவின் வார்த்தையின்படியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தால் கண்டிப்பா கெட்டு போக மாட்டோம், சாத்தான் பறிக்கவும் முடியாது. ஆமென். நம்முடைய சொந்தமான கிறிஸ்தவ வாழ்க்கை, நமக்கு இஷ்டமான செருப்போம், இஷ்டமான சர்ச்சுக்கு போவோம், இஷ்டமான வேதம் வாசிப்போம். இப்படி அந்த வாசித்தால் இஷ்டமான வசனத்தை கீழ்ப்படியும், இல்லைன்னா கேர்லெஸ்ஸா உலக பின்னாடி போவோம். பேருக்கு இங்க வருவோம், நான் ஃபாலோ பண்றதெல்லாம் வேர்ல்ட்லி பிரின்சிபல். இப்படி இருந்தா கெட்டு போவோமா? கெட்டு போக மாட்டோம். ஹல்லேலூயா. நம்மளே யோசிக்கணும், நம்மளே ஜட்ஜ் பண்ணணும். சபைக்கு வர நான் ஃபாலோ பண்றதெல்லாம் யாரு? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க வாலிபர்கள் சினிமாக்காரனை ஃபாலோ பண்றது, சினிமாக்காரியை ஃபாலோ பண்றது, உலக மாயையை ஃபாலோ பண்றது, அல்லது ஏதாவது ஒரு ஸ்டாரை ஃபாலோ பண்றது, மற்றவங்க இல்லது தங்களுக்கு யாராவது ஹீரோயிக்காக அவங்கள அட்மையர் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்றது. Whose follower you are?
1 யோவான் 2:6 நினைக்கிறேன். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது வாசிங்க. 1 யோவான் 2:6. அவருக்குள் ஏற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவன். தானும் நடக்க கடவன். தானும் நடக்க வேண்டும். தானும் நடக்க வேண்டும். He that saith he abideth in him, he that saith that he abideth in him, of himself also so to walk, even as he walked. Yes, even as he walked. Hallelujah. அவன் நடந்தபடியே நாம நடக்கணும். எல்லாம் கம்பேரிசன் பாருங்க. இன்னும் ஒரே ஒரு 9:9 சொல்லப்பட்டிருக்கோம். அவன் சுத்தமுள்ளவரா இருக்கிறது போல நீங்களும் சுத்தமுள்ளவரா இருங்க. ஹல்லேலூயா. ஓ glory to God. 3ஆம் அதிகாரம். 3ஆவது. அவர் சுத்தமுள்ளவரா இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்வார். நீ காப்பி பண்ண வேண்டியது, நீ ஃபாலோ பண்ண வேண்டியது யார? இயேசு இயேசு இயேசு. ஆமென். எந்த மனுஷரையும் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் மிஞ்சி போனா சொல்றாரு, நான் கிறிஸ்துவை ஃபாலோ பண்றப்ப அதனால நீங்க தைரியமா என்ன ஃபாலோ பண்ணலாம். ஹல்லேலூயா. 1:11. As I imitate Christ, so also imitate me. இயேசுவை போல யாராவது ஒரு எக்ஸாம்பிள் இருந்தாங்கன்னா you can follow them. It's always இயேசுவை பத்தி நல்ல எக்ஸாம்பிள் இருக்கு. அவரை ஃபாலோ பண்ணத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதனால பாருங்க, இவ்வளவு திரளான ஜனங்கள் அவரை இழுத்துக்கொண்டு வந்தோம். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய தொடுதல் தான் வஸ்திரத்தை தொட்டா கர்த்தருடைய வல்லமை அவரை தொட்டு. ஹல்லேலூயா. அது மாதிரி காட்ஸ் பவர் உன்னை தொட்டா, கர்த்தருடைய பவர் உன்னை தொடும்படிக்கு நீ அவரை அப்ரோச் பண்ணணும், அவரை தேடணும். அவன் கர்த்தருடைய வல்லமை உன்னை தொட்டா அவன் வாழ்க்கை மாறுமா மாறாது. அவன் ஏன் வந்து ஒரு மாற்றம் இல்லை, வந்தபடியே போறோம். ஒரு ஜீவியத்துல வளர்ச்சி இல்லை. God's power has to touch. ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்றது நல்லதுதான், செய்தி கேட்கறது நல்லதுதான், காலையில மாலையில ஆராய்ச்சி வர்றது நல்லதுதான். இத்தனை திரளான கூட்டம் அவரை இடிச்சுட்டு போய் வல்லமை போடல, அதனால அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போனாங்க. ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரீ எதிர்பார்ப்போட விசுவாசத்தோட அவரை தொட்டா கர்த்தருடைய வல்லமை அவரை தொட்டு. ஹல்லேலூயா. அது மாதிரி காலையில சாயங்காலம் வந்தாலும் ஆண்டவர் சொல்வாரு, ஆண்டவரே நாங்க என்ன செய்தோம், உங்களுடைய சமூகத்திலே போஜனம் பண்ணினோமே. ஹல்லேலூயா. என்ன சொன்னாங்க அவங்க? இப்போ லூக்கா 13 வாசித்தோம். உங்களுடைய சமூகத்திலே போஜனம் பானம் பண்ணினோமே. நான் உங்களை அறியேன், எவ்விடத்தாரோ நாங்க எங்கள் வீடுகளிலே போஜனம் பண்ணினீரே. அக்கிரம செய்திருக்காரே உங்களை தெரியவே தெரியாது. என்ன அவரோட பிரசன்ஸ்ல வந்து உட்கார்ந்து போனாலும் தெரியாதுங்கிறார். அவரோட போதகத்தை நாங்க கேட்டோம்னு சொன்னாலும் தெரியாதுங்கிறார். அவருக்கு வேண்டியது இதை ஃபாலோ பண்ணு. ஹல்லேலூயா. என்னை பின்பற்று, என் சத்தத்தை கேட்டு என்னை பின்பற்றுனா நான் உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன், நீ கெட்டு போக மாட்டேன், சாத்தான் பறிக்கவும் முடியாது. என்ற வல்லமை உன்னை தொடும், சந்திக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை உங்களை சந்திக்கணும்ன்ற எதிர்பார்ப்போட வரும். அவன் அந்த ஸ்ரீ அப்படி போனா கர்த்தருடைய வல்லமை சந்திச்சு. இதே பிரசங்கம் நம்ம பாருங்க, இப்போ இதே பிரசங்கம் தான். இந்த வசனம் கேட்கும்போது நீங்க அப்படி ஆர்வமா கேட்கனால I can feel the fire presence of God. நீங்க ரிலாக்ஸ்டா நான் சிஸ்டர் பேசுறாங்க, ஊழியக்கார மூலமா கர்த்தருடைய வார்த்தை வருது அப்படி எடுத்தீங்கன்னா அது சாதாரண வார்த்தையாக தான் வரும், போயிடும். ஆனா கர்த்தருடைய தொடுதல், கர்த்தருடைய வல்லமை என் வாழ்க்கையை தொட வேண்டும், சந்திக்க வேண்டும். இயேசுவிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு என்னை தொட வேண்டும். அதற்கேற்றபடி நான் என் உள்ளத்திலிருந்து அவர்கிட்ட ஏங்கி அவருடைய தொடுதலை பெறும்படி காத்திருக்க வேண்டும். அது மாதிரி ஆர்வம் உள்ளவர் தான் சகேயு என்ற மனுஷன். மிக குள்ளமான மனுஷன். இயேசு அந்த பக்கம் வருகிறான்னு கேள்விப்பட்டவன் அவரை பார்க்க ஆவலாக இருந்தார். ஹல்லேலூயா. அப்பவும் அதே மாதிரிதான் அநேக இயேசுவை திரளான ஜனங்கள் அவரை நெருக்கிக் கொண்டு அவரோட கூடவே போறாங்க. பட் he was not at all mindful of this. ஹல்லேலூயா. திரளான ஜனம் கூட்டம் தான் போனாங்க. நீங்க இருக்க திரளான ஜனம் இயேசு சபைக்கு போறதான் செய்யுது. இயேசு அவெல்லாம் பத்தி நான் உங்களை அறியேன்கிறார். அக்கிரம செய்திக்காரரை வேற சொல்றேன், எவ்விடத்தாரோர் வேற சொல்றேன். அது மாத்திரம் இல்ல, என்னது புறம்பான இருள போங்க வேற சொல்றேன். நரகாக்கிது இவ்வளவு டேஞ்சர் இல்ல. So how people are being fooled. சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு வந்து பேசுறதுல கர்த்தருடைய பவர் என்னை தொடரணும், என்னை சந்திக்கணும். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு அவரோடு கூட வரும்போது
தேவன் சந்தித்தாதான் நம்ம காலையில சாயங்காலம் வர்றது பிரயோஜனமா இருக்கும். Hallelujah. God's power should touch us. We need the touch of the Lord. We need to touch the Lord. அந்த ஆர்வத்தினால தான் எப்படி ஆண்டவரை தொடுவோம்? ஆண்டவர் மேல உள்ள ஆர்வம். இந்த சரீர பாருங்க, குவிதக்குள்ள நான் அப்படின்னா அந்த கூட்டத்தில் இயேசுவை பார்க்க முடியல. கூட்டமெல்லாம் அவரை மறைச்சிருக்கு. மிக அந்த கூட்டத்துக்கு முன்னாடி ஓடி போய் நல்ல பணக்கார வசதி உள்ள நான் வெக்கத்தை பார்க்காம ஓடி போய் காட்டத்தை மறக்கிறாங்க. ஏறி உட்கார்ந்து இயேசுவை பார்க்க ஆவலா இருக்கும் பாரு. ஆனா அவனுக்குள்ள ஒரு ஆவல் இயேசுவை பார்க்கணும். அதான் நான் நேற்று நேரத்துக்கு கூட யோசிச்சேன். பாவைகள், பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்ன சொல்லிட்டாங்க அந்த இன்னொருத்தன கால பிரசவம் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பாவைகளுக்கு ஒரு தேவ பயம் இருக்கு. அதனால ஈஸியான நாட்களில் இயேசுவை அடையாளம் கண்டுகொண்டாங்க. இயேசுக்கிட்ட ஏதோ ஒரு விசேஷம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இயேசுவால் தொடப்பட்டு மாற்றப்பட்டாங்க. அதே பாவத்தில் இருக்கிற அல்லேலூயா. ஆனா அதே பக்திமான்கள் பாருங்க, ரிலீஜியஸ் பீப்புள் they couldn't recognize Jesus. அவங்களோட பக்தி அவங்களோட மனது. அதனால்தான் எப்பவுமே நம்ம பக்தி ஒரு பக்கம் நல்லதுதான். ஆனா நம்ம எப்படிப்பட்ட பாவத்திலும் நம்ம தூக்கி எடுத்தார் என்ற உணர்வோடு கூட எப்பவும் வாழ்வோம் என்றால், தேவ பயத்தோடு வாழ்வோம் என்றால், அல்லேலூயா, எப்படிப்பட்ட பாவ உலகத்திலிருந்து நம்ம மீட்டெடுத்தார். இல்லாவிட்டால் இயேசு மீட்காவிட்டால் என் நிலைமை என்ன ஆயிருக்கோ அப்படி யோசிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. அப்படி யோசித்து பார்த்தோம்னா பெருமை பாராட்ட மேன்மை பாராட்ட ஒன்றுமே இருக்காது. இந்த ரிலிஜியாசிட்டிக்குள்ளதான் பெரிய சாத்தானே இருக்கும். பாவங்களுக்கு சாத்தான் இல்லை, பாவம் தான் இருக்கு. ஆனா சாத்தான் டைரக்ட் சாத்தான் இருக்கிறது, நான் உபவாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் என்ற அந்த பயங்கரமான ஆண்டவர் அனுபவிக்கக்கூடிய டைரக்ட் சேட்டன் இஸ் இன் சச் பீப்புள். என்ற தினத்துல அதெல்லாம் ரொம்ப யோசித்து கொண்டு அதுக்காக பாவத்தில் இருக்கலாமா? இல்லை. நம்ம பாவத்துக்கு மீட்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இங்க பாருங்க, இந்த சகேயு என்கிற மனுஷன் காட்டத்தி மரத்தில் ஏறி இயேசுவை பார்க்க அந்த ஆவல், அவர் அந்த மரத்து மேல ஏறி உட்கார்ந்துருக்கான். இயேசு வந்துகிட்டே இருக்காரு. அந்த மரத்துக்கிட்ட வந்த உடனே இயேசுவால போகவே முடியல. மேக்னெட் மாதிரி இருக்குது. சகேயுடைய ஆர்வம் இயேசு அப்படியே தடுத்து நிறுத்து. அவ்வளோ கூட்டத்தில் இருந்தாங்க, அவங்கள யாரையும் திரும்பி பார்க்கல, சட்டை பண்ணல. அல்லேலூயா. ஆனா காட்டத்தி மரத்து மேல இருந்து ஆர்வத்தோட அவளோட எதிர்பார்ப்போட இருந்த அந்த சகைவை அனாந்து பார்க்கிற சகைவே வேற வேற கூப்பிட்டு கீழே இறங்கி வா, உன் வீட்டுக்கு நான் வரணும். அழையாத விருந்தாளியா? நான் இன்வைட் பண்ணவே இல்லப்பா, இன்வைட் பண்ணவே வேண்டாம், அவரே பகவான் வந்துடுவார். அல்லேலூயா. ஆர்வத்தோட இருக்கிறவரோட வாழ்க்கையில இயேசு வலிய வந்து உள்ளே பிரவேசிப்பார். ஆமென். He loves to dwell in such person. யார் ஆவலா இருக்கின்றார் கருணை காட்ட, நீ ஆவலா இருந்தா அவளும் ஆவலா இருக்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மேல் உனக்கு ஆவல் வேண்டும், பசி தாகம் வேண்டும், ஆர்வம் வேண்டும். இப்படி ஆவலா இருந்தா கர்த்தர் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. God reveals himself to such person. யார் ஆவலா இருக்காமோ அவங்களுக்கு தான் தன்னை இயேசு தேவன் தன்னை வெளிப்படுத்துவார், தன்னுடைய வழியை வெளிப்படுத்துவார், தன்னுடைய வழிகளிலே நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அதனால ஆவலா இருந்த சகையை பார்த்து இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரணும். இப்போ எல்லாரும் இறங்கி வா, உன் வீட்டுக்கு வரணும். அவன் வேணும்னா சொல்லியிருப்பாங்க, உன் வீட்டுக்கு வரப்பா, நாளைக்கு உன் வீடு இந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்து கட்டியா கூட வந்து மதிக்கவே இல்லை. இவன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னோம்னா எல்லாம் ஆரம்பிச்சாங்க கூட. பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறாரு. அல்லேலூயா. முறுமுறுக்கிறாங்க. இயேசு அமைதியா தான் இருந்தது. கூட போனவங்க இப்ப யாருன்னு தெரியுதா? நீதிமான். தங்க பார்வையில நீதிமான். ஆண்டவர் அவர்களை அறிவே இல்லை. ஆனா இயேசு இறங்கிவா சொன்னோன்னு குடுக்குடுன்னு மரத்தை விட்டு இறங்கி கீழே வந்துட்டு வந்த பிறகு ஹalleluya, glory to Jesus. என்ன நடந்தது? ஹalleluya. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் அவனுடைய காலை திறந்து விட்டார். பாவியான மனுஷனிடத்துல போய் தங்க போறாருப்பா. சரியா நிற்கிறான். ஐயோ, நம்ம வீட்டுக்கு வர்றது ஆண்டவருக்கு எவ்வளோ ஒரு டிஸ்கிரேஸ்பா. நம்மளால ஆண்டவர் நாம தூஷிக்கப்படுறப்பா. ஆகையினால நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கையை நான் மாற்றணும், தீர்மானம் செய்யணும். அல்லேலூயா. இன்னைக்கு அவங்களுக்கு தீர்மான கிறிஸ்தவர்கள் இல்லை. ஐயோ, என் நிமித்தம் என் வேலை ஸ்தலத்துல, நான் படிக்கிற ஸ்தலத்துல, நான் வசிக்கிற இடத்துல ஆண்டவரோட நாம தூஷிக்கப்படக்கூடாது.
கிறிஸ்தவங்க எப்படி இருக்காங்க பாருங்க சொல்லக்கூடாது. கிறிஸ்தவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. ஆனா சபையை நின்று சொல்ற ஆண்டவரே, நான் யார்கிட்டலாம் அநியாயமா காசு வாங்கணும் அவங்களுக்கெல்லாம் நாலத்தனையா திரும்ப கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. என் ஆஸ்தியில என்னுடைய சொத்துல பாதி நான் ஏழைக்கு கொடுக்குறான். அவனுக்கு என்ன ஆச்சு? நல்லா பாருங்க, எல்லாரோட வாழ்க்கை இயேசுல ருசிச்சவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இயேசுல பர்சனலா if they have tasted Christ, worldly materialism வந்து அவங்களுக்கு குப்பை மாதிரி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. நீ உலக குப்பையெல்லாம் சரி கிறிஸ்தவர்கள் செய்யறாங்க, விசுவாசிங்க அலைஞ்சி 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 உலகத்து பொருளை சேர்க்கறதுக்காக அலையறாங்க. ஆனா உண்மையா இயேசுடைய தொடுதலை பெற்றவர்கள், இயேசுடைய சந்திப்பை பெற்றவர்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்றாரு, ஐயோ இயேசு சந்திச்ச பிறகு என்ன செய்யறாரு? எல்லாம் குப்பை, எனக்கு கஷ்டம், இயேசுதான் எனக்கு வேணும். அதே மாதிரி சரியா சொல்றான், ஆஸ்தியில பாதிய, ஏங்க ஆஸ்தியில சும்மா ₹1 ₹2 எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியுமா? பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன். அவன் எப்படி மனசு வந்துச்சு? எப்படி வருமா? கொஞ்சம் யோசிங்க, நீங்க செய்வீங்களா? ஏசப்பா வந்தாலும் வந்து ஒரு நம்ம பாடம் சின்ன பிள்ளை படம், Zacchaeus was a wee little man and a wee little man was he. He climbed up on a sycamore tree. Zacchaeus, you come down, for I'm coming to your house for tea. அங்கீரா டீ சாப்பிட்டு போயிட்டே இருந்தோம். ஹல்லேலூயா. ஆனா சகேரு எப்படி அவனுக்கு மனசு வந்திருக்கும் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. அந்த இயேசுவை பார்த்த உடனே பாடா அவன் இத்தனை நாள் எப்படியே வெறித்தனமா சம்பாதிச்ச பணம் 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 எப்படி வட்டிக்கு அநியாயமாய் வட்டிக்கு கொடுத்தவன், எல்லாரையும் மிரட்டி மிரட்டி வட்டி வாங்கியிருப்பான், எல்லாரையும் மனவேதனை படுத்தியிருப்பான். இயேசுவை பார்த்த உடனே அவனால் ஒண்ணுமே முடியல. எப்படி how can I gain this Christ? இவரை நான் எப்படி ஆதாயப்படுத்திக்கலாம்? என்ன வேணா நான் நஷ்டம் அடைகிறேன், ஆனா எனக்கு இயேசு அதுதான் அப்போஸ்தலன் to gain Christ I have counted everything but dust and rubbish. ஹல்லேலூயா. இயேசுவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு எனக்கு லாபமானவைகளெல்லாம் நஷ்டமும் குப்பையுமாக கருதுகிறேன். இப்படிதான் பக்தர்கள் இயேசுவை ருசி பார்த்துட்டா, இயேசுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையை தொட்டுட்டா, நீங்க எப்ப தொடும்? நம்ம எதிர்பார்ப்போட போகும். ஹல்லேலூயா. இந்த சகையை எதிர்பார்ப்போட போனா அவன் வாழ்க்கையை இயேசுடைய வல்லமை தொட்டது, வாழ்க்கையே தலையிலா மாறி போச்சுங்க. ஆமென். அப்பதான் இயேசு சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். இன்னைக்கு சபைக்கு வர்றதுனால ரட்சிப்பு வரல. இயேசு மேல நாம ஆர்வமா இருந்து அவரை தொட, அவருடைய வல்லமை நம்மை தொட, ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையை மாற்றம் வர, ஹல்லேலூயா, அதுதான் ரட்சிப்பு. ஆமென். ஹல்லேலூயா. அதனால ஆர்வமாக கர்த்தர் மேல தொடுதல், கர்த்தருடைய தொடுதலை வாழ்க்கையில வரணும் எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு கால ஆராதனை வரீங்களா, உபவாச கூட்டம் வரீங்களா, ஹல்லேலூயா, நைட் பிரேயர் வரீங்களா, சாயங்காலம் எந்த கூட்டத்தையும் அலட்சியம் பண்ணாதீங்க. எங்க 2-3 பேர் நாமத்தினால கூடியிருக்கிறாங்க, நான் யார் இருப்பா? நான் இருப்பேன்னு இயேசு சொல்லிட்டேன். ஆமென். திரளான கூட்டத்தின் மத்தியில நான் இருப்பேன்னு சொல்லல, திரளான கூட்டம் தான் அவரை பின்பற்றி போனாங்க. ஒருத்தரையும் நான் உங்களை அறியேன்னு சொல்லிட்டேன். அக்கிரம செய்யக்காரர்கள் இன்னும் இயேசுவோடே போயிட்டு இயேசுவை அறிந்து கொள்ளாதவங்க யாரு இருப்பாருல? அக்கிரம செய்யக்காரர். இயேசுவோடே போயிட்டு இயேசுடைய தொடுதல், இயேசுடைய பவர் அனுபவிக்காதவர்கள் யாரு? அக்கிரம செய்யக்காரனும். அக்கிரமம் பாரு, கர்த்தருடைய வல்லமை வாழ்க்கையில விளங்குறதுனால தொட்டு வாழ்க்கை மாறலன்னா, வாழ்க்கையில மாற்றம் உண்டாகலன்னா, அது கர்த்தருடைய பார்வையில அக்கிரமமா இருக்கிறது. ஆமென். வாழ்க்கை மாறாதவர்கள் வெளியே தான் இருப்பார்கள், உள்ளே போக முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகினாலே ஓ glory to God, நம்ம வருகிறதும் போகிறதும் கர்த்தருடைய எதிர்பார்ப்போடு இருக்க தேவன் கிருபை செய்வார். ஆட்சியோட வாங்க, எதிர்பார்ப்போட வாங்க. ஊழியக்கார சாதாரண மனுஷர்கள் தான். நீங்க எதிர்பார்ப்போட வரும்போது கர்த்தர் எப்படி அன்றைக்கு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அவருடைய வல்லமை புறப்பட்டதோ அது மாதிரி ஊழியக்காரத்து வல்லமை புறப்பட்டு உங்களுக்கு தோணும். ஹல்லேலூயா. ஓ எப்படி சகைவை நின்று சகைவை இறங்கிவாங்க சொன்னாரோ அதே போல ஊழியக்காரர் நிரப்பி அவர் என்ன செய்வார்? ஊழியக்காரர் சாதாரண பாத்திரம் தான், அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அவர் ஃபுல்லா அவர் கண்ட்ரோல் எடுத்து அவர் இடைபட ஆரம்பிச்சார் ஜனங்களோட. ஹல்லேலூயா. அவர் உங்களோட உள்ளத்தோட பேசுவார், உங்களோட வாழ்க்கையோட பேசுவார், உங்க வாழ்க்கையை மாற்றுவார். மெயின் யார்? ஊழியக்காரர்கள்.
நீங்கள் தான். ஆமென். We are just vessels. நீங்க எப்படிப்பட்ட மனநிலைமையோட வரீங்களோ அப்படிப்பட்டதால தான் நாங்கள் பிரசவம் பண்ணோம். காலையில் பிரசவம் பண்ண பாருங்க, என்னால் பிரசவம் பண்ணவே முடியல, வீட்டிங் அரவுண்ட் த புஷ். அதே செய்தியை சாயங்காலம் ஆங்கில ஆராதனையில் பிரசவம் பண்ண பாருங்க, அதில் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கு, நிறுத்தவே முடியல. ஹல்லேலூயா. 2 பேராக இருந்தாலும் ஆர்வமோட கேட்கும்போது ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கு, பேசிக்கிட்டே இருக்க முடியாது. நான் கஷ்டப்பட்டதுனால சரியான இங்கிலீஷ் செய்தியை அப்லோட் போட்டு கேளு. அப்ப எப்படி எந்த மனநிலைமையோட வரீங்களோ அந்த நிலைமையில தான் ஊழியக்காரர் பேச முடியும். ஹல்லேலூயா. ஸோ வர்றதுக்கு நீங்க எதிர்பார்ப்போட கர்த்தருடைய தொடுதலை பெற வேண்டும் என்று உங்களுடைய உள்ளம் கர்த்தரை தாகித்து வாஞ்சித்து ஏக்கத்தோடு நீங்கள் வருவீர்கள் என்றால் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க, வெறுமையா போக மாட்டீங்க, கர்த்தரை சந்தித்து தான். ஆமென். ஹல்லேலூயா.